ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா சமையல். நம்ம இன்னைக்கு மோத்திச்சூர் லட்டு பண்ண போகிறோம். மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு பீட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ஊற்றி பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் ஒரு கவர் போட்டு அந்த கவரை அந்த கப்பில் நல்லா மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த மாவு எடுத்து கரைச்சி வச்ச மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த கவரை அப்படியே அதுலேருந்து எடுத்துருங்க. எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு அதை கெட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு முடியும்னா அப்படியே கூட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் ஊற்றலாம். எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பொரிச்சு எடுங்க. ரொம்ப பொரிய வேண்டாம். ஒரு அளவு பொரிஞ்சதும் லைட்டாக திருப்புங்க. லைட்டாக கலக்கி கிண்டிட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. போட்டுட்டு மீதி இருக்கிற மாவையும் இதில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஒரு கடாயில் 1.5 கப்பு சீனி போட்டுக்கோங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுத்த பூந்தி அதில் போட்டு அப்படி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரை சிம்மில் வச்சு மூடி வைங்க. அப்புறம் 7 நிமிஷம் கழித்து இதை இறக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொஞ்சம் அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் ஆறுனதை நம்ம கை பொறுக்க சூடு வந்த உடனே அதை உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் அடுக்கி வைங்க. பாருங்கள், மோத்திச்சூர் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.